என்னண்ணே சொல்றீங்க? ஆமாப்பா, அந்த பொண்ணு வேற பையனை லவ் பண்ணுதான். சரிங்கண்ணே. விடு பங்காளி, நல்லது நட. அவ கல்யாணத்தன்னைக்கு ஓடி போறா. ஏன் கல்யாணம் முடிஞ்சப்பே ஓடி போறா. உனக்கு கடவுளாப்பத்துக்குள்ள சந்தர்ப்பம் நினையா. அதை விட்டு போட்டு சோகமா இருக்க. ஜாலியா இருப்பாங்க. 7 வயசாகுது இன்னும் பொண்ணு தேடி அலைறாங்க. என் வயசுல உள்ளவெல்லாம் பிள்ளை ஒட்டியோட தெரியுறான். சை. ஆமா பங்கு, நீ சொல்றது நெசந்தேன். நாளைக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை ஏதாவது ஓடிடுச்சுன்னா என் நிலைமை என்ன ஆறுது? இந்த அளவுக்கு பரவாயில்ல, கடவுளே காப்பாத்திட்டப்பா. இப்படித்தான் பங்கு யோசிக்கணும். சூப்பர் பங்கு. சரி பங்கு, அப்படியே வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அண்ணே புரோக்கர்னே, சக்சஸ்னே. என் பங்காளி வேற பொண்ணை பார்க்க ரெடி ஆயிட்டியான். நெய் அந்த பிள்ளை நமக்கு பேசி முடிச்சு விட்டுருனே. பொண்ணு வீட்டுல கேட்டாதான் என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. அப்படி ஒண்ணு இருக்கோ? நெய் இதே டைலாக் அங்க போட்டு உடனே மாப்பிள்ள ஒரு பிள்ளை லவ் பண்றேன்னு சொல்லி விடு. முடிஞ்சா எவ்வளவு கூட்டு ஓடி போட்டேன்னு சொல்லுனேன். என்னப்பா பங்காளிங்கிற இப்படி துரோகம் பண்ணலாமா? நெய் துரோகம்லாம் பார்த்தா வாழ முடியாதுனே. நெய் அவனாவது கலரா இருக்கான், எவ்வளவு ஒருத்தி சிக்கிருவா. நான் இருக்கிற கருப்புக்கும் கலருக்கும் இப்படி இடையில புகுந்து ஆட்டையை கலைச்சாத்தனே உண்டு. நானே சரிப்பா, பேசினபடியே அந்த கமிஷனை போட்டு விடாப்பா. சரிண்ணே, கமிஷனை போட்டு விட்டுறேன். ஓகேண்ணே ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அடுத்த காலி பண்ணிடுவோம்.